friends, welcome to Tamil Mom Portfolio. Pyramid technoplast limited IPO ஆகஸ்ட் 22 டியூஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா, எத்தனை லாட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். செகண்ட் டே அன்னைக்கு 7 மணி வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் கேட்டகரியில் அரௌண்டு 6.5 டைம்ஸு, ஓவராலாக பார்த்தோன்னா 5.88 டைம்ஸு. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 166 ரூபா. டோட்டல் இஷ்யூ சைஸ் 153 கோடி. ஸோ இந்த 153 கோடியில் 50% ரீட்டைல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் எகெயின் பார்த்தீங்கன்னா 20% வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ ரிமைனிங் வெறும் 30% மட்டும்தான் QIBஸ்க்கு. QIB கேட்டகரியில் தான் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. செகண்ட் டே அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே இன்ஸ்டியூஷன்ஸு 1.4 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 30% அப்படின்றது ரொம்ப கம்மியான இஷ்யூ சைஸ். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா கம்மியான சப்ஸ்கிரைப் தான் ஆகியிருக்கு. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் இதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் கவர் பண்ணவே இல்லை இந்த ஐபிஓவை. ஸோ ப்ரோக்கர்ஸ் வந்து இந்த ஐபிஓவில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 21 28 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் 166 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா 16% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓகேங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருந்தோம் ஃபைனல் வியூவாக லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா, எஃப்எம்சிஜி, கெமிக்கல், ஃபார்மா செக்டார் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியும் க்ரோ ஆகும், கூடவே சேர்ந்து க்ரோ ஆகும் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஃபார்மா அண்ட் கெமிக்கல் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட டவுன் சைடு அப்படின்றது இந்த கம்பெனியை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே லாங் டேர்ம் கிடையாது, ஷார்ட் டேர்மில் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங்கை நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே இந்த 4 பேராமீட்டர்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் குட் தான், பட் ரீட்டைல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஆனால் சைஸ் வந்து ரொம்ப லோ அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டடாக இல்லை, நியூட்ரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓகே, 16% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப் சைடா டவுன் சைடா அப்படின்றத கன்சிடர் பண்ண முடியாத மாதிரி, ஃபைனலைஸ் பண்ண முடியாத மாதிரி இப்போ இருக்குது செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து T2D ஐபிஓ. இது நம்ம ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ 5% சர்க்கியூட் லிமிட் 10 ட்ரேடிங் டேஸுக்கு. ஸோ அதனால் இப்போ ரீட்டைல் கேட்டகரி 50% அப்படின்றனால ரீட்டைலர்ஸ் எல்லாருமே லிஸ்டிங் கெயினுக்காக தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்ச நாள் வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரீட்டைலர்ஸ் எல்லாருமே லிஸ்டிங் டே அன்னைக்கு செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி எல்லாருமே வந்து செல் பண்ணுறதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண 5% சர்க்கியூட் லிமிட் அப்படின்றது குயிக்காகவே வந்து சர்க்கியூட்டை ரீச் பண்ணிடும். அது வந்து அப்பர் சர்க்கியூட்டாகவும் இருக்கலாம், லோவர் சர்க்கியூட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் T2D ஐபிஓன்றது கொஞ்சம் ஹைலி ரிஸ்க். இந்த T2D ஐபிஓ, SME ஐபிஓ எல்லாமே இது மாதிரி தான். ஓகேங்க, நான் வந்து இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலை. ஏன்னா நெக்ஸ்ட்டு வர ஐபிஓ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஐபிஓக்கு அமௌண்ட்டு தேவை. ஏன்னா இதில் வந்து லிஸ்டிங் கெயின் கிடைச்சிது அப்படின்னா அதை வச்சு நெக்ஸ்ட் ஐபிஓவில் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணல. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் அலாட்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 7 டைம்ஸ் மேலே இப்போயே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஸோ அதனால் அலாட்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதும் கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது லிஸ்டிங் டே அன்னைக்கு. பட் ஃபண்டமெண்டலி இந்த ஐபிஓ ஓகே, இந்த கம்பெனி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா, அண்ட் உங்களுடைய தாட்டையும் நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே, மார்க்கெட்டுக்கு நியூவாக வந்தவர்கள் எல்லாருமே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.